Hi students, welcome to SIL Science Simplified. இன்னைக்கு நம்ம வந்து isotopes, isobars and isotones பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எலமெண்டோட நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் என்னென்ன, எலக்ட்ரான்ஸ் என்ன, நியூட்ரான்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ ஒரு எலமெண்டோட அட்டாமிக் நம்பர் என்னவோ அதுதான் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும். இது நான் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு எலிமெண்ட் எழுதியிருக்கேன் நைட்ரஜன். அதனோட அட்டாமிக் நம்பர் வந்து 7, மாஸ் நம்பர் வந்து 14. ஸோ அட்டாமிக் நம்பர் எப்பவுமே வந்து சப்ஸ்கிரிப்ட் கீழே இருக்கும், மாஸ் நம்பர் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் அது வந்து மேலே இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறது மாஸ் நம்பர், கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர். ஸோ இந்த எலிமெண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் புரோட்டான்ஸ் எவ்வளோ, எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ, நியூட்ரான்ஸ் எவ்வளோ. ஸோ இப்போ அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது இல்லையா, இதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ட். ஸோ இதனோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னா 7. ஸோ அட்டாமிக் நம்பர் என்னவோ அதே தான், சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ 7 தான், இதுக்கும் 7 தான். ஸோ நியூட்ரான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஸோ மாஸ் நம்பர் என்ன, இங்க இருக்கு பாருங்க 14, அதான் மாஸ் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் என்ன 7. ஸோ 14 மைனஸ் 7 தான் 7. ஸோ இந்த நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பரும் 7, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் 7, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் 7, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் 7. சரிங்களா? இப்போ வாங்க நம்ம ஐசோடோப்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஐசோடோப்ஸ்னா atoms of the same element with same atomic number but different mass numbers. அதாவது அதுக்கு எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், கார்பன் 12 அண்ட் கார்பன் 14. அதே மாதிரி குளோரின் 35 அண்ட் குளோரின் 37. ஸோ இந்த 12, 14, 35, 37ல மாஸ் நம்பரை ரெப்ரசென்ட் பண்றது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, கார்பன் 12 அண்ட் கார்பன் 14. இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா பாருங்க சேம் அட்டாமிக் நம்பர் 6 6 இருக்குது இல்லையா. ஸோ சேம் அட்டாமிக் நம்பர், ஆனால் மாஸ் நம்பர் பாருங்க 12, 14 இருக்குது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் நம்பர். அதே மாதிரி இப்போ குளோரின் பார்த்தீங்கன்னா, குளோரின் வந்து இந்த குளோரின் 17 அட்டாமிக் நம்பர்ஸ். அதே மாதிரி இங்க குளோரின் 17 அட்டாமிக் நம்பர், ரெண்டு அட்டாமிக் நம்பரும் சேமா இருக்கு பாருங்க. ஆனா மாஸ் நம்பர் பாருங்க 35, 37. ஸோ இது ரெண்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுதான் வந்து ஐசோடோப்ஸ். ஸோ ஐசோடோப்ஸ்க்கு என்னென்ன சேமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர், புரோட்டான், எலக்ட்ரான்லாம் சேமா இருக்கும். டிஃப்ரெண்டா இருக்கிறது என்னென்னா மாஸ் நம்பரும் நியூட்ரானும் டிஃப்ரெண்டா இருக்கும். வாங்க இப்போ ஐசோபார்ஸ் பார்க்கலாம். ஐசோபார்ஸ்னா atoms of different element with the same mass number but different atomic number. ஸோ நான் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னா ஆர்கனும் கால்சியமும், இது ரெண்டும் மாஸ் நம்பர் 40 40 வந்து மாஸ் நம்பர். ஸோ ஆர்கனோட அட்டாமிக் நம்பர் பாருங்க 18, கால்சியமோட அட்டாமிக் நம்பர் பாருங்க 20. ஆனால் அதனோட மாஸ் நம்பர் பாருங்க 40, கால்சியமோடதும் மாஸ் நம்பர் 40. ஸோ atoms of different element, ஆர்கனும் கால்சியமும் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் வித் சேம் மாஸ் நம்பர் பாருங்க 40 40 சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் 18ம் 20ம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஐசோபார்ஸ். ஸோ ஐசோபார்க்கு என்னென்ன சேமா இருக்கும், மாஸ் நம்பர் தான் சேமா இருக்கும், மற்ற எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அட்டாமிக் நம்பர், புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் ஐசோபார்ஸ்க்கு. அதே மாதிரி ஐசோடோன்ஸ் பார்த்தீங்கன்னா atoms of different elements with same number of neutrons. ஸோ இங்க பாருங்க டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா கார்பன் 13ம் நைட்ரஜன் 14ம் எடுத்திருக்கேன். அதாவது மாஸ் நம்பர் 13, மாஸ் நம்பர் 14. ஸோ கார்பன் பாருங்க, இதுக்கு அட்டாமிக் நம்பர் 6, இதுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 7 நைட்ரஜனுக்கு. இதுக்கு மாஸ் நம்பர் வந்து 13, இதுக்கு மாஸ் நம்பர் வந்து 14. ஸோ 13 மைனஸ் 6 எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம். 13 மைனஸ் 6 7. அதே மாதிரி 14 மைனஸ் 7 எவ்வளோ 7. ஸோ ரெண்டும் வந்து வெவ்வேறு எலிமெண்ட், ரெண்டு வேற வேற எலிமெண்ட். ஸோ ரெண்டு அட்டாமிக் நம்பரும் வேற, அதே மாதிரி மாஸ் நம்பரும் வேற. ஆனா பாருங்க நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் பாருங்க ரெண்டுத்துக்கும் 7. ஸோ ஐசோடோன்ஸ்னா என்னன்னா சேம் நியூட்ரான் இருக்கும், அது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அட்டாமிக் நம்பர், புரோட்டான், எலக்ட்ரான், மாஸ் நம்பர் இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.